மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் இனிமை தேவை, கவனம் தேவை. ஏன்னா கேது நட்சத்திர சாரத்தில் சந்திரன் செல்லும் போது வாயில் வார்த்தைகள் தாறுமாறாக விழுமமா. நம்ம சொல்கிறது கிடையாது, சில விஷயங்கள் நமக்கே தெரியாமல் அந்த சரஸ்வதி தேவி நம்ம நாக்கிலிருந்து சொல்ல வைப்பா. அது பேர் வாக் பலித்தம்னு சொல்லுவோம், வாக் சாத்துரியம்னு சொல்லுவோம். அதே மாதிரி நல்லதாக இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது, தீமையான விஷயங்களை நம்ம சொல்லும்போது கூட நடக்குமாமா. அதனால் வீட்டில் நல்லதே பேசலாம். அஸ்து தேவதைகள் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் என்ன சொன்னாலும் அஸ்து அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் 2 பேர் நின்று சொல்லுவாங்களாம். அவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க, அவங்களாம் தேவதூதர்கள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கடுமையான வார்த்தைகள், அவச்சொல்கள், அதே மாதிரி புறம் பேசுவது, இதெல்லாம் மீனராசி நண்பர்கள் இல்லாமல் இருந்தாவே நிறைய நல்ல விஷயம் நடக்கும். குடும்ப உறுப்பினர்களுடைய உடல்நிலைகளில் சற்று கவனம், அக்கறை தேவை. பண இழப்புகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான வழிபாடுகளில் மதுரை மீனாட்சி அம்மனை மனசார வணங்குங்க. கரும் பச்சை நிறத்தை யூஸ் பண்ணுங்கள், நல்லா இருக்கு. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யார் யாருக்கெல்லாம் நன்னா இருக்குது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக துளாராசி நண்பர்களுக்கு, மிதுன ராசி நண்பர்களுக்கு, கும்பராசி நண்பர்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. மற்ற எல்லாருமே இன்றைய நாள் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஸோ மற்றபடி எல்லாருக்குமே நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கணும். ஆயுள் ஆரோக்கியத்தோட, ஐஸ்வர்யத்தோட, உடம்பு நல்ல ஒரு ஃபிட்டாக இருக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு கண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.